Hey all, welcome to my channel Anivi. So I'm Manu. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா அமேசான்ல இருந்து நான் சில ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அமேசான் ஹால் தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். என்னென்ன திங்ஸ்ன்னு நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இந்த ஹால் வீடியோலாம் நான் நிறைய ஆல்ரெடி யூடியூப் சேனலில் யூடியூபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம பண்ணும்போது தான் தெரியுது இது வந்து எவ்வளோ கஷ்டம், இவ்வளோலாம் செட்டப்லாம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து சேனலுக்குன்னு வாங்கினது இவ்வளோ பெரிய ட்ரைபாட். ஆக்சுவலாக அது சின்ன ட்ரைபாட் தான், செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வரும், பட் செம்ம லாங்காக இருக்கும். அது 7 ஃபீட்டுக்கு மேலேயே போகும். நான் வந்து இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்துட்டேன், ஆர்வம் தாங்கலை. இந்த ட்ரைபாடோட நேம் வந்துட்டு சிக்னிபாட். பேக்கேஜிங் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பேக்கேஜிங்கில் குறைய சொல்ல முடியாது, அழகாக நீட்டாக மேனுவலுக்குள்ள இருந்துச்சு. அழகாக நீட்டாக இந்த மாதிரி ஒரு பேக்கில் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி சிம்பிளாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து யூசர் மேனுவல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரைபாடு, இந்த ட்ரைபாடோட ரிவ்யூ வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அந்தளவுக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த டெக் விஷயம்லாம் அந்தளவுக்கு தெரியாது எனக்கு. நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத ஒரு ரிவ்யூவாக நான் வந்து போடுறேன். ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல தெரியலனாலும் தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஸோ இது பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், ஆனால் ஒரு நல்ல குவாலிட்டி, ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஒரு ஷட்டர் பட்டன் இருக்கும். வீடியோ வந்து இங்கேருந்தே ஆன் ஆஃப் பண்ணுறது, இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் இருக்கும். ஸோ இது இந்த இடத்துல வந்து லாக் ஆகியிருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து கீழே வந்து இப்படி புஷ் பண்ணால் இப்படி வரும். ஆக்சுவலாக இது செல்ஃபி ஸ்டிக் மாதிரி தான், ஆனால் நல்ல குவாலிட்டி. இது வந்து ஆக்சுவலாக அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. இது கூட நிறைய ஆக்சசரிஸ் வந்துச்சு, நான் அதை காட்டுறேன். ஸோ இது வந்து இப்படி தான், இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாக் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் லாக் பண்ணிக்கலாம். இது கூட நிறைய ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இது கூட வந்து அந்த ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, இது பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல, இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு இந்த ஆக்ஷன் கேமராலாம் இருக்கும்ல குட்டியாக, அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேபி நினைக்கிறேன், இருக்கலாம். இது நான் எப்படி யூஸ் பண்ண மாட்டேன், இருக்கட்டும். ஃப்யூச்சரில் நம்ம ஏதாச்சும் வாங்கினா பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது எதுக்கு தெரியுமா, எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சது அந்த லைட்லாம் வரும்ல, இது இந்த பிராண்ட்லேயே வந்துட்டு ஒரு லைட் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்படி பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்து அந்த லைட் ஃபிக்ஸ் பண்ணுற இதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு லாக் இந்த பேக்கில் கொடுத்துருக்காங்க. சும்மா அழகாக ரொம்ப காம்பேக்டாக இருக்குல்ல, பேக்கில் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ பெரிய, ஆக்சுவலாக இன்னொரு ட்ரைபாட் இருக்கு என்கிட்ட. இவ்வளோ பெரிய ட்ரைபாட் இது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும், மேலேயும் சூப்பராக பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இதெல்லாம் வந்து பேக்கில் தூக்கி போட்டு போகிறதுக்கு இது ரொம்ப காம்பேக்டு, ஈஸியாக இருக்கும். செகண்ட் ப்ராடக்ட் இதுதான். இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் லைட்டுன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு, வைரலாக எல்லாரும் வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நான் எப்படி வாங்கியிருக்கேன்னா, இந்த ரெயின்போ கலர்ஸ்லாம் சில பேர் வந்து இந்த 3 டோன் மட்டும் மாறும்ல, அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் வாங்குறதா வாங்குகிறோம், எல்லா கலரும் வர மாதிரி வாங்கிக்கலான்ட்டு ரெயின்போ கலர்ஸ் எல்லாமே வர மாதிரி வாங்கியிருந்தேன். இது கூடயும் வந்து ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட்டு காமிச்சிடுறேன். இப்படி தான் இருக்குது. லைட் வந்து எரிதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இவ்வளோ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன் ஆஃப், லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது.
இது வந்துட்டு ஆரஞ்சு போட்டிருக்குல்ல, இது வந்து இந்த ரெயின்போ கலர்ஸ்லாம் அழகா வருது. இதுல டோன் இந்த பிளிங்க் ஆகுறது, பொறுமையா கலர் டோன் மாறுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நான் பார்த்தேன். இது வந்து இது வந்து அந்த 3 டோன் லைட் இருக்குல்ல, வார்ம் கூல் டோனு அந்த மாதிரி லைட்ஸ்லாம் வரும்ல, அது வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணா. ஆக்சுவலா இதுலயுமே அந்த பிளிங்க் ஆகுற செட்டிங்ஸ்லாம் இருக்கு. இது ப்ளஸ் வந்து பிரைட்னஸ் வந்து கூட்டிக்கிறது, மைனஸ் வந்து பிரைட்னஸ் குறைச்சிக்கிறது. ஸோ இது வந்து நான் சும்மா இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல? இப்போதான் தெரியுது ஏன் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இந்த லைட் மேலே ஒரு கிரேஸாக இருக்காங்க. அப்புறம் இதில் கலர் சேஞ்ச் வந்து ப்ளூ, பிங்க், ரெட், க்ரீன், இன்னொரு க்ரீன். ஸோ இது மாதிரி சூப்பராக கலர் மாறுது. இதுவே நம்ம இங்கே பாருங்க பிளிங்க் ஆகுதா? ஸோ இது வந்து பிளிங்க் ஆகுது. இது வந்து ஸ்லோவா அப்படியே கலர் லைனா மாறிட்டே வருது. சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு இது வந்து நார்மல் லைட் செட்டிங்கு. இது வந்து கூல் டோன் நினைக்கிறேன். வார்ம் டோன், பிளிங்க் ஆகுது. ஸோ தெரியுதா? இந்த மாதிரி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வாங்கினதுக்கு அப்புறம். இது கூட என்னென்ன ஆக்சசரிஸ் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதுல இருக்கிறது காட்டுறேன். இதுல ஆக்சுவலா இந்த லைட்ல வந்துட்டு ஹோல் இந்த ஸ்க்ரூ பண்ற ஹோலும் இருக்கு, இந்த ஹாரிசாண்டலாவும் இருக்கு, வெர்டிக்கலாவும் இருக்கு. அதே மாதிரி இது இந்த மாதிரி ஒரு இதுவும் வந்து ரெண்டு பக்கம் ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரெண்டுமே இருக்கு. ஆக்சுவலா இது எதுக்கு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்க்ரூ டைட் பண்றதுக்கு இந்த ஹோல்ஸ் ஓகேவா, இதுல போட்டு நம்ம டைட் பண்ணோம்னா ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இது வந்து கிளிப்பு மாதிரி ஃபோன்லலாம் மேலே மாட்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்துருந்தாங்க இது கூட. இது வந்து அந்த ட்ரைபாட்ல காமிச்சிருந்தேன்ல, ஸோ அதே இது கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அதுல இருந்தது வந்து நல்ல வெயிட், ஒரு இரும்புன்னு நினைக்கிறேன். அதுல இருந்தது இரும்புல நல்லா வெயிட்டா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக், கொஞ்சம் இல்லை இது பிளாஸ்டிக் தான். ஸோ இந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்க சொன்னல, இந்த ஸ்லாட்ல அழகா இப்படி வந்து போட்டுட்டு டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டா இது வந்து அழகா ஃபிக்ஸ் ஆயிடுது. ஸோ இது வந்து இங்க ஸ்க்ரூ பண்ற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுல போட்டுக்கலாம். சார்ஜ் பண்ணும்ல, சார்ஜ் பண்றதுக்கு குட்டியா ஒரு USB to C டைப்னு நினைக்கிறேன், அந்த கேபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வாங்கியிருந்தேன்னா, ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு வந்துட்டு ட்ரைபாட் வாங்கியாச்சு, லைட் வாங்கியாச்சு. அடுத்து என்ன வாங்கணும்? மைக்கு தான், மைக் வாங்கணும். ஸோ அதனால வந்துட்டு இந்த மைக் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மைக் வந்து என்ன பிராண்டுனா, இதோட பிராண்டு சொல்லலை நான். ஆக்சுவலாக இதில் பிராண்ட் எதுவுமே போடலை, வெறும் வீடியோ மேக்கிங் கிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, LED வீடியோ லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இது என்ன பிராண்ட்னா ஊக் மைக் அப்படின்ட்டு ஒரு பிராண்டு. ஆக்சுவலாக இதில் காட்ட வேண்டியது இப்போ என்னால் காட்ட முடியாது, ஏன்னா வந்து ஒரு மைக் வந்து நான் போட்டிருக்கேன். இதோட ஒரு டிரான்ஸ்மிட்டரா ஏதோ எனக்கு தெரியல, சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏதாவது தப்பாக சொன்னால் பரவாயில்ல, யார் பார்க்க போறீங்க? இப்போதான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன், எத்தனை பேர் பார்க்க போறீங்க? ஸோ அது இந்த ஒரு இப்படி வருது ஓகேவா, நீட்டாக ஒரு மாதிரி. அதில் வந்து C டைப் இருக்கு, அது வந்து ஃபோனில் ப்ளக் பண்ணிட்டு இந்த மைக்கும் அதுவும் கனெக்ட் ஆகிடும். க்ரீன் லைட் எரிஞ்சா கனெக்ட் ஆகிடும், ப்ளூ லைட்னா கனெக்ட் ஆகல, பேரிங் தேடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இதெல்லாம் நான் வந்து இந்த யூசர் மேனுவலை பார்த்தா படித்தேன். யூசர் மேனுவல் ஒன்று கூட வந்துருந்துச்சு. ஸோ வந்து பார்த்துட்டு நான் வந்து பிக்சரில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக ஓரளவுக்கு இந்த சைஸ்க்கு வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்துட்டேன். ஆர்டர் பண்ணும்போதே நான் அப்படிதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஏர்பாட் சைஸ்ல வந்துச்சு. என்னன்னா அது தொண்ணூத்தொண்டு இருக்கே, ரொம்ப சின்னதா இருக்கே என்னன்ட்டு. அப்புறம் சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் வாங்கின மைக்கு வச்சுக்கலாம், குட்டி அழகா இதுவும் கியூட்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆக்சுவலா ஏர்பாட்ஸ் மாதிரி தான், மேக்னெட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக், என்னோட மைக். ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா, அதுல ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சா, அப்போ வந்து அதுல
அது வந்து அப்போ பேரிங் தேறிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் வெளியே எடுத்துன்னு க்ரீனா மாறிச்சா, ஸோ அந்த டிரான்ஸ்மிட்டரையும் இதுவும் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அது கனெக்ட் ஆனதுனால அதுல வந்து க்ரீன் கலர் லைட். இப்போ நான் அந்த மைக்ல இருந்து பேசினாலும் கேட்கும். ஓகேவா? ஸோ இது வந்து வெளியே எடுத்தா கனெக்ட் ஆகுது, அதனால அப்படியே காட்டுறேன். மைக்கு இங்கே ஒரு டிரான்ஸ்மிட்டர், இங்கே இன்னொரு மைக், இந்த மைக் இருக்கும். ஸோ அது வந்து நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. எங்கேயாவது வெளியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட பேக்கில் போட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். சைடில் வந்து இந்த அதே USB to C டைப் அந்த கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மைக்கும் நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோவோட வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கா அப்படின்ட்டு யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இப்போ தானே வீடியோ போடுறேன். யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்கா வாய்ஸ் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருந்துச்சு. நேற்று சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த மைக் கூட இந்த பேர் என்னன்னு தெரியலையே, இந்த பூனைமுடி மாதிரி வரும்ல, இது வந்து அந்த மைக்ல அட்டாச் கிடையாது. இது வந்து நான் தனியாக வாங்கினது. எல்லா யூடியூபர்ஸும் வந்து மைக்ல வந்து இந்த பூனைமுடி மாட்டிருக்காங்க. நிறைய பேர் மோஸ்ட்லி மாட்டிருக்காங்க. அந்த மைக்ல அந்த பூனைமுடி கிடையாது. சரி என்னடா பண்றது அப்படின்ட்டு பார்த்தா அப்புறம் தனியா இருந்துச்சு. அதனால வந்து தனியா ஆர்டர். இது மட்டும் கிடைக்கல. இந்த கவரும் இந்த மைக் கவரும் ரெண்டும் சேர்ந்து தான் காம்போல தான் அவைலபிளா இருந்துச்சு. அதனால நீங்க கேட்கலாம், ஏன் நீ இந்த பூனைமுடி போடலன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து போடாம வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோல நான் இது போட்டு காட்டுறேன் எப்படி வாய்ஸ், அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ரெண்டு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ஸ் மாதிரி ஒரு கவர். இது வந்து இந்த ரெண்டு பூனைமுடி, அந்த ரெண்டு புசு புசு கவர் இருக்கு. இது நாலும் சேர்த்து கிட்டத்தட்ட 250 வந்துருச்சு எனக்கு. பட் பரவாயில்ல, வீட்டுக்கு அடங்காத பொண்ணுன்னா இப்படிதான், அடங்காம எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் போட வேண்டியது. எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, சோம்பேறியா போகிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் வாங்கி நீ வீட்டில் போட்டுட்டு இருக்க அப்படின்னாங்க. தேவையில்லாத வேலைம்மா, அதெல்லாம் எதுக்குமா, ஒழுங்கா படிச்சோமா வேலைக்கு போனோமா அந்த வேலையை பாருமா, இந்த வேலைலாம் நமக்கு தேவையா? யாரும் சொல்றதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் வாங்கியிருந்தேன். இது வந்து அமேசான் பேசிக்ஸ்ல ஸ்டைல் பென் இது. ஓகேவா? எங்க அம்மா கேட்டாங்க இதை பார்த்துட்டு, ஏன் விரல்ல தள்ளி பார்க்க முடியாதோ இந்த பெண்ணில் தள்ளி தான் பார்ப்பியோ அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலா இது நான் வாங்கினதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆனா நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. ஸோ இது வந்து அமேசான் பேசிக்ல இருந்து ஸ்டைல் பென்னு. இது நான் மெயினாக எதுக்கு வாங்கினேன்னா தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் சில போஸ்ட்டுக்கெலாம் வந்து டூடுல்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அது வந்து நம்ம என்னதான் ஃபிங்கர்ஸில் பண்ணாலும் அந்த அளவுக்கு மைன்யூட்டாக பண்ண வராது. ஸோ இந்த பென் வந்து இது ஆக்சுவலாக மேக்னெட். ஓகேவா? இந்த பென்னு வச்சு அந்த வரைகிறது, குட்டி குட்டி இதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து க்யூட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக 250 150 250 சம்திங் தான் வந்துச்சு. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இது இருக்குல்ல பின்னாடி, இது வந்து ட்விஸ்ட் பண்ணால் இந்த நாப் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட்ல இந்த நாப், இது வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு போட்டிருந்துச்சு. பார்ப்போம் இருக்கான்னு. இருக்கு இருக்கு இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து இப்படி பெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அழகாக உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது யூஸ் பண்ணும்போது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேணாம். நான் கூட சரி பேக் சைடில் இருக்காது, சும்மா ஏமாத்திடுவான்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, அமேசான்காரன் ஏமாத்தலை, நல்லா இருக்கு. இந்த அமேசான் பேசிக்ஸ்ன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, அதெல்லாம் மோஸ்ட்லி நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னா, அமேசான்காரன் வந்து நான் வாங்கினதுக்கு இவ்வளோ பெரிய பில்லு வந்து கொடுத்துருக்கான். இந்த பில்லு தான் இருக்குது, வேறு எதுவும் பெருசாக இல்லை. எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். Bye!